நேயர்களே, 6ஆம் தேதி முதல் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் வீரியம் எடுத்தது. 15 மாடி கட்டிடங்களை துவம்சம் செய்தார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலுடைய தற்போது போர்க்களம் எந்த எல்லைக்கும் சென்று தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்காவுடைய ஆதரவிலேயே செயல்படுகிறார் என்பதை உறுதி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய கருத்தடிப்படையில் உடனடியாக 20 பேரை 56 பேர்களில் எத்தனை பேர் அலைவாக இருந்தாலும், அதாவது உயிரோடு இருந்தாலும் அவர்களை வெளியிட வேண்டும், அப்போதுதான் சமாதானம் ஏற்படும் என்று மிகப்பெரிய ஜமுகாலத்தில் வடிகட்டிய பொய்யை அமெரிக்க அதிபர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஹமாஸினுடைய சார்பில் சொல்வதப்படலாம், வீரர்களை விடுவதை அவர்கள் மறுக்கவில்லை. உலகத்தில் என்ன நியாயம் எப்படி இருக்குன்னு இதை சிந்திச்சு பார்த்தா போகணும். வீரர்கள் அனைவரையும் உடனடியாக நாங்கள் விடுதலை செய்கிறோம், மாற்றாக எங்களுடைய பிரிஷனர்கள் சிறையில் இருப்பவர்களை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும், டீமிலிட்டரைசேஷன் ஜோனாக முழுமையாக மாற்றணும். அது நெட்ஜோரியமாக இருந்தாலும், ஃபிலடெல்ஃபி காரிடாராக இருந்தாலும், வடக்கு தெற்கு கிழக்கு அல்லது மத்திய பகுதிகள் எப்படி பிரித்து கொண்டாலும், அல்லது கேன்யூனுஸாக இருந்தாலும், பைத்துல் ஹானூன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கிருந்து வெளியேறிவிடும். அதுதான் அவங்களுடைய ஒரே கோரிக்கை. குறிப்பாக எகிப்துக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லை ஓரமான ரஃபா பார்டர்லேருந்து நீங்கள் வெளியே போகணும், டீமிலிட்டரைசேஷனாக ஆக்கணும், சமாதானமாக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அமெரிக்கா எவ்வளோ அழகாக நல்லவர்களை போல பேசுகிறார் அமெரிக்க அதிபர்னா, இல்லை நீங்கள் முதல்ல இவங்களை விடுங்க, மற்றெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அவ்வளவு பைத்தியக்காரர்கள் அல்ல. இஸ்ரேலுடைய கொடூரமான திட்டங்களையும் அவர்கள் எப்படியெல்லாம் மாறுவார்கள் என்பதையும் உலகம் அறியாதது மட்டுமல்ல, அங்கே போராடுகிற பலஸ்தீன போராளிகள் அறியாதது மட்டும் அல்ல. ஏனென்று சொன்னால், நாம் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறோம், அமெரிக்காவுடைய அந்த வரைபடத்தின் அடிப்படையிலே தான் பெஞ்சமின் நெத்தானியாகு செயல்படுகிறார். அமெரிக்க அதிபர் அவருக்கு மேல் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் யூத லாபி ஒன்றின் மூலமாக பேருரை ஆற்றி அவரை வெளியே விடுங்கள், அவர் ஒரு பெரும் தியாகி என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த போது அமெரிக்கா மிரட்டலுக்கு பலஸ்தீனியர்கள் அஞ்சுவார்களா என்பது தெரியவில்லை. ஒரு காலம் அமெரிக்கா வெற்றி பெற்றுமென்றால் அங்கே வாழ்கிற 22 லட்சம் 23 லட்சம் மக்களில் எஞ்சியவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பின்புதான் அவர்களால் அதை மீட்க முடியும் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. இதற்கிடையில் பெஞ்சமின் அரசியல் தத்துவத்தில் அவர் இந்த காயை சுழட்டுகிறார் என்பதை உலகம் அறிந்ததோ இல்லையோ, இஸ்ரேலுடைய பொதுமக்கள் அறிந்த காரணத்தினால்தான் நாம் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு சொன்னோம், எதற்காக நாங்கள் சாக வேண்டும், எதற்காக நாங்கள் உயிரிழக்க வேண்டும் என்ற கேள்வியை ரிசர்வ் ஆர்மி எழுப்பியிருப்பதை நாம் சொன்னோம். அதே போன்று மிக பெரும் சிக்கலில் பலாயிரக்கணக்கான பேர் ரிசர்வ் ஆர்மியிலிருந்து தப்பி ஓடி இருக்கிறார்கள். 6ஆம் தேதி அவர்கள் முறைப்படி இந்த போரை ஆரம்பித்திருக்கிறார்கள். நரகத்தின் வாசல் திறக்கப்பட்டது என இஸ்ரேல் கர்ட் சொல்கிறார். உண்மையிலேயே நரகத்தின் வாசல் யாருக்கு திறக்கப்படுகிறது என்பது தெரியவில்லை. இதற்கிடையிலே பெஞ்சமினுடைய இந்த அரசியல் சூட்சமத்தை வெளிப்படையாக அறிந்திருக்கிற இஸ்ரேலிய ஏர்ஃபோர்ஸினுடைய தலைவர்கள், இஸ்ரேலிய இராணுவ தலைவர் இயால் ஜமீர், அதே போன்று இஸ்ரேலுடைய பொதுமக்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே ஒருமித்த குரலிலே, உலகத் தலைவர்கள் அனைவருமே ஒருமித்த குரலில் உடனடியாக மக்கள் செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் என ஒரே குரல் எழுப்பி வருகின்ற நிலையில் தற்போது கடுமையான வார் கேபினட்ஸில் கடும் பேச்சுக்கள் நடந்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுக்கப்பட்டு தான் தற்போது போர் ஆரம்பித்திருக்கிறது. இதற்கிடையிலே முக்கூட்டணியாக ஒரு அறிவிப்பை எடுத்திருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது. இயால் ஜமீர் ஐடிஎஃபினுடைய இஸ்ரேல் இராணுவ தளபதியும் உள்நாட்டு பாதுகாப்புகளையும் சர்வதேச உளவு அமைப்புகளான முசாத் மற்றும் சின்பிட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அரசுக்கு ஒரு பெரிய பரிந்துரை ஒன்று செய்திருப்பதாக ஜெருசலேம் போஸ்ட் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியினுடைய நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், இயால் ஜமீர் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் தலைவணங்க போகிறோம், நாங்கள் உள்ளே வெற்றி கொள்ளப் போகிறோம், டிஸ்மேண்டல்
துண்டு துண்டாக அவர்களை அழிக்கப் போகிறோம், கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் நாங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது என்று அவர் வெளிப்படையாக உதிர்களால் சில வார்த்தைகளை உதிர்ந்தாலும் கூட உண்மை அதுவல்ல என்பதைத்தான் இன்றைய கருத்து நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த கருத்தின் அடிப்படையிலே இயால் ஜமீரும் சின்பட்டினுடைய பிரசிடென்ட்டும் முசாத்தும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அமெரிக்காவை தாண்டி இவர்களுடைய கருத்து பெஞ்சமினுக்கு எதிரான ஒரு கருத்து மட்டுமல்ல, பரிந்துரையாக இருக்கிறது. உளவு அமைப்புகளில் சின்பட் மற்றும் முசாத் அதை போன்ற ஐடிஎஃப் தலைவர்கள் திரும்ப சொல்லுகிற கருத்து காசாவை வெற்றி கொள்வது அவ்வளவு எளிதானது அல்ல. இது முதலாவதான கருத்து. ஏனென்று சொன்னால் காசா 2 மில்லியன், அதாவது 1 மில்லியன் மக்களை கொண்டது, 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை கொண்ட பலஸ்தீனத்தில் அதிக ஒரு டென்ட் பாப்புலேஷன், அதாவது நெருக்கமான அடுக்கடுக்கான திட்டான பாப்புலேஷனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் நகரம். இந்த நகரத்தில் போர் செய்து ஐடிஎஃப் வீரர்கள் உயிர் பிழைப்பது என்னவோ பெரும் சிக்கல். ஏராளமான கட்டடங்கள், ஏராளமான வீதிகளில் அவர்கள் எத்தனை நீங்கள் அழிப்பீர்கள்? அப்படி அழிக்கின்ற போது வெறி கொண்டு ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸ் அதனுடைய நிறைய படைகள் உள்ளே வரலாம், தாக்குதல் நடத்தலாம், ஐடிஎஃப் வீரர்கள் கொத்து கொத்தாக கூடிய அபாயம் இருக்கிறது என்ற இரண்டாவது கருத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, இதன் மூலமாக இராணுவம் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என்று தொடர்ந்து அவர்கள் மூன்றாவதாக சொல்லக்கூடிய கருத்து, இதன் மூலமாக வெறி பிடித்த ஹமாஸ் எந்த எல்லைக்கும் நாம் இனி அழிந்தாலும் பரவாயில்லை என்று அவருடைய ஸ்ட்ரென்த்தை அதிகரித்து ஒரு கால் அக்டோபர் 7, 2023 மாதிரி ஒரு கிரவுண்ட் இனோவேஷன், தரைவழி தாக்குதல்களை அவர்கள் நடத்தி எல்லையினுடைய பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி மீண்டும் இஸ்ரேலுக்குள் நுழைகின்ற போது நாம் அவர்களை தாக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி மறுபடியான ஒரு தாக்குதலை, கொடூரமான தாக்குதலை இஸ்ரேல் செய்யும் பட்சத்தில் உலகம் ஐசோலேட், இஸ்ரேல் உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படும், பெரும் அபாயம் இருக்கிறது என்றெல்லாம் நிறைய அட்வைஸ் அவர் சொன்னதாகவும் கூட நமக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இந்த போரில் ஈடுபட உளவு அமைப்புகள் சின்பட்டும் முசாத் மட்டுமல்ல, இயால் ஜமீர், ஐடிஎஃப், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஆர்மியினுடைய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் தயாராகவில்லை. ஆனாலும் இஸ்ரேல் கர்ட்ஸ், பெஞ்சமின் நெத்தானியாகு, பிசைல் ஸ்மோட்ரிச் மற்றும் பென்கவீர் போன்ற கடும் போக்கு தீவிரவாதிகள், தீவிர தன்மை கொண்டவர்கள், அவர்களை தீவிரவாதிகள் என்று தான் அழைக்க வேண்டும். 70,000 பேரை செய்து 1.5 லட்சம் பேரை ஊனமுற்றவர்களாக மாற்றிய இந்த கடுமையான ஆளுமைகள் அவர்கள் இதனை செயல்படுத்த தயாராக இல்லை. ஏனென்று கேட்டால், ஒருவேளை போர் நிறுத்தப்பட்டால் இவர் சிறைக்கு செல்வார், மறைக்கு செல்வார், இவர் மீதான கோர்ட்டில் வழக்குகள் வரும் என்பதையும் நாம் இப்பொழுது சொன்னோம். அமெரிக்க அதிபருடைய சதி திட்டத்தையும் நாம் சொன்னோம். அமெரிக்க அதிபர் மிகப்பெரிய மோசமான ஒரு திட்டத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர்கள் விடவில்லை என்றால் தான் அமெரிக்கா எச்சரிக்க வேண்டும். அவர்கள் விடுவதற்கு தயாராக இருக்கின்ற போது மறுபடி கோயோபல்ஸ் தத்துவத்தில் ஒரு பொய்யை சொல்லி அதை நாம் நியாயப்படுத்த முடியாது. அமெரிக்காவினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டுத்தான், இல்லை நாங்கள் விடுகிறோம், நீங்களும் போங்கள் என்று சொன்னால், விடவில்லை என்றால் நீங்கள் கடுமையான அச்சத்தில் கடுமையான தாக்குதலை, மோசமான நிலைக்கு எதிர்கொள்ள வேண்டி வரும் என அமெரிக்க அதிபர் மிரட்டுகிறார். இஸ்ரேலின் குரலாக அவர் எதிரொலிக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்து மிக முக்கியமாக பார்ப்பது, இந்த மாதிரி பெஞ்சமின் நெத்தானியாகுடைய இந்த செயல்கள் மனித பண்புக்கு அப்பாற்பட்டது. அது மானிட இருப்பை கூட கேள்விக்குறியாக ஆக்கிறது. சர்வதேச லா, ஹியூமனிட்டேரியன் பேஸாக அதை டீவியேட் பண்ணுகிறார்கள், அதை வயலேட் பண்ணுகிறார்கள். இஸ்ரேல் ஊடகங்கள், அதாவது உலகம் முழுவதும் அவர்கள் தனித்து விடக்கூடிய பெரும் அபாத் மட்டுமல்ல, மனித உரிமை ஆர்வலர்களும் இஸ்ரேலை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கிடையிலே அவர்கள் இதோடு நின்றால் பரவாயில்லை, எல்லை மீறிய ஒரு சமூகம்தான் இது, சபிக்கப்பட்டவர்களாகத்தான் இவர்கள் கடந்த காலங்களில் இருப்பதற்கும் இவர்களின் நடவடிக்கையை இனி உலகம் நம்பவே செய்யாது. ஏனென்று சொன்னால் 1944களுக்கு பிறகு நடைபெற்ற அந்த ஜெனோசைட், குறிப்பாக ஹோலோகாஸ்ட்,
அதை மக்கள் நம்பினார்கள். கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஹிட்லர் செய்த அதர்ம நடவடிக்கைகளை இன்றும் நாளையும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அது மனித விரோதமான ஒரு, அது யூத மக்களுக்கு எதிராக நடைபெற்றது அல்ல, ஒட்டுமொத்த உலக மக்கள் சமூகத்திற்கு எதிராக ஹிட்லர் யூதர்களுக்கு செய்ததாக சொல்லக்கூடாது. ஹிட்லர் மனித சமூகத்துக்கு எதிராக செய்த அரக்கத்தனமான அந்த நடவடிக்கைகளை கண்டுதான் இவர்களின் மீது 70 ஆண்டுகளுக்கு மேல் உலகம் ஒரு நல்ல எண்ணத்தை வைத்திருந்தது. அதே போன்று இன்றைக்கும் மிகச்சிறந்த யூதர்கள் இருந்தாலும் ஒரு மோசமான யூதனை தலைவனாக தேர்ந்தெடுத்த பாவத்திற்கு அவர்கள் நிரந்தரமாக உலகத்தினுடைய வெறுப்பை சம்பாதித்து வந்திருப்பதின் தொடர்தான் இப்பொழுது வெஸ்ட் பேங்கையும் அவர்கள் ஆக்கிரமிக்கின்றார்கள். அதில் அல்-அக்ஸா மாஸ்க் ஒன்று இருக்கிறது. அதாவது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய இந்த மசூதியினுடைய வெளிப்புற சுவர்களை அவர்கள் பாவமன்னிப்பு தேடலாம், கிறிஸ்தவர்களும் வரலாம், உள்ளே உட்பிரகாரத்தில் தொழுகை நடத்தப்படலாம். இது அப்படி இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் மீண்டும் வெஸ்ட் பேங்கை அவர்கள் ஆக்கிரமிப்பிக்கிறார்கள். இது ஜோர்டானிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நடவடிக்கைகளை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் மிக 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 கடுமையாக கண்டித்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது என்ன கேள்வி என்று சொன்னால், இந்த நிலைகளில் ஆப்ரஹாம் அக்கார்ட் என்று சொல்லக்கூடிய ஆப்ரஹாமினுடைய 2 மனைவிகளுக்கும் வந்த சமூகங்களான அரபுகள், பலஸ்தீனர்கள், யூதர்கள், ஜொர்டானியர்கள், ஈஜிப்டின் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், இப்படி எல்லா நாடுகளும், கத்தர், எல்லா அரபுகளுக்கும் இவர்களுக்கும் இடையே ஒரு நெருக்கம் வர வேண்டும் என்று 2017 ஆப்ரஹாம் அக்கார்டை கொண்டு வந்தார். இப்பொழுது இவர் வெஸ்ட் பேங்க் அனெக்சேஷன் இணைப்பின் மூலமாக ஆப்ரஹாம் அக்கார்டில் மொராக்கோ கையெழுத்திட்டிருக்கிறது. அதில் ஏனைய எல்லா நாடுகளும் கையெழுத்திட்டிருக்கிறது, சவுதியை தவிர. இப்பொழுது அது துண்டாகப்படும். அது பிராக்மெண்ட்ஸ், சிதறுண்டு போகக்கூடிய, அது துண்டு துண்டாக அத்து போகக்கூடிய ஒரு சூழல் எழுந்திருப்பதை எம்எஸ்பி, அதாவது எம்பிஎஸ், முகமது பின் சல்மான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில் இதுதான் தற்போது அந்த இயல்பு நிலை முகாமுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு சமன்பாட்டை மீறக்கூடிய ஒரு சூழல் என்பதும் சொல்லப்படுகின்றது. இதற்கிடையிலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய கடும் எச்சரிக்கை, அதே போன்று எகிப்து இதற்கு மேல் பொறுக்க முடியாது, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய நடவடிக்கை இயற்கை நிலையை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்றும் முகமது பின் சல்மான் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். அது என்ன இயற்கை நிலை என்றால், இயற்கையாகவே மனிதருக்கான பொறுமையை நாங்கள் கையாண்டிருக்கிறோம், இனி இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்பதை முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் அவர் உறுதி செய்திருக்கிறார். ஈஜிப்டும் அதை சொல்லியிருக்கிறது. இதே போன்று இந்த நிலையில் பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே போன்ற நாடுகள் 10ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட பலஸ்தீனை கொண்டு வருவதற்கு அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியோ கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதை நாம் சொன்னோம். இது ஒருதலைபட்சமானது என்றும் அவர் சொல்கிறார். இதற்கு டென்மார்க் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கிடியன் சார் யூரோப் யூனியனுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இங்கே பயங்கரவாத நடவடிக்கைகளை அவர்கள் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் ஏற்படுத்துவதெல்லாம் என்னவென்றால் அமைதிக்கான விஷயம்தான். பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் ரொம்ப தெளிவாக சொன்னார், அமைதி ஏற்பட வேண்டும். ஆகவே தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு சதி திட்டம் வெளியேறியிருப்பதை பிரான்சினுடைய DW ஆங்கில காணொலி வெளியாகியிருக்கிறது. அது பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை DW வெளிப்பட்டிருக்கிறது. ஃபோர்ஸ்ட் வார் பிளான் ஃபார் கஸா என்பதை சொல்லியிருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1, 10 years அண்டர் US கண்ட்ரோல். இவர்கள் அனைத்தையும் கொலை செய்து குட்டுயிரும் கொலையுருமாக ஆக்கி இங்கிருந்து அவர்களை அனுப்பின பிறகு இஸ்ரேல் உள்ளே செல்லாது 10 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இந்த பலஸ்தீன், காசா நகரம் மற்றும் உண்டான அனைவரும் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கும் என
பிரான்சினுடைய அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இரண்டாவதாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க DW, ரீலொகேஷன் ஆஃப் ஆல் ரெசிடென்ட், அங்கு வாழக்கூடிய மக்களை எப்படியாவது என்ன பாடுபட்டாவது காசாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும். மூன்றாவது இஸ்ரேல் செக்யூரிட்டி கண்ட்ரோல், அதற்கு பிறகு அந்த மண்டலத்தின் அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்கிறது என்று முதலாவது பாயிண்ட்டு. மூன்றாவது பாயிண்ட்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை இஸ்ரேல் மேற்கொள்ளுமா, ரொம்ப அவர்களுக்கு ஆசை. நான்காவது GHF எக்ஸ்பேண்டட் ஆபரேஷன், சாப்பாட்டுக்கு வந்தவர்களை செய்தார்கள் பாருங்க, அந்த அமைப்பு தான் GHF, கஸா ஹியூமனிடேரியன் ஃபவுண்டேஷன் வில் டேக் எக்ஸ்பேண்டட் ஆபரேஷன். அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை காசாவில் அதிகரிப்பார்கள். அவர்களும் அமெரிக்கர்கள் தான். இதற்காக அவர்கள் $100 பில்லியன் வரை முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்வதற்கும் ஒரு ரியல் எஸ்டேட் மண்டலாகவும் சுற்றுலா தலமாகவும் ஆட்டுவதற்கு இந்த ஒரு மாபெரும் கொடூர தலைவர்களின் திட்டமாக இருக்கிறது என்பதை பிரான்சினுடைய DW நியூஸ் ஏஜென்சி ரொம்ப தெளிவாக செய்கிறது. அதோடு அந்த செய்தியில் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இதோடு விடவில்லை, ஒரு மாடர்ன் சிட்டியாக டிசைன் த மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் அவர்கள் உள்ளடக்க போகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் 6 நகரங்களை தேர்ந்தெடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போகிறார்கள். போஸ்ட் வார் பிளான் காசா இது லீக்கேஜ் ஆகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய டூரிசம் ஹப்பாகவும், இந்த டூரிசம் ஹப்பு கஸாவில் டெக் ப்ளஸ் டூரிசம் ஹப்பாகவும் மாற்றப்படக்கூடிய இந்த போஸ்ட் வார் பிளான் ஃபார் கஸா என்பதை இப்பொழுது பிரான்ஸ் வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் மட்டுமல்ல, ஒரு பயங்கரமான தகவல். அதற்கிடையிலே இறுதியாக இந்த செய்தியில் ஹவுதியினுடைய தொடர் தாக்குதல்கள் இதுகாரம் 68 மிசைல்களையும் 18 ட்ரோன்களையும் அவர்கள் வீசியிருக்கிறார்கள். செப்டம்பர் 7ஆம் தேதி எகிப்தினுடைய சினாய் பகுதியிலிருந்து அந்த ரூட்டை அவர்கள் மாற்றி வீசியதும் இப்பொழுது வந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் சவுதி அரேபியா வழியாக வீசப்பட்டதை சவுதி தடுக்கிற சூழ்நிலையில் இப்பொழுது புது ரூட்டாக அது எகிப்தினுடைய வழியாக வந்ததை இஸ்ரேல் கண்டுபிடித்திருக்கிறது. இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸை ஷட் டவுன் செய்திருக்கிறார்கள். 2 ட்ரோன்கள் ஹேஸ் பீன் இன்டர்செப்டட் த பிஃபோர் த கிராசிங் இஸ்ரேல் பார்டர் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெளிப்புறமாகவே அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ட்ரோன் இஸ்ரேலுடைய ஃபேஸில் எரிக்கப்பட்டதாக IDF சொல்லுகிறது. ஹவுதி ஒரு மல்டிப்புள் டிவிஷன், அதாவது பல முனை ஒரு பார்ட் தாக்குதலை நடத்துகிறார்கள். செப்டம்பர் 2 அவர்கள் பாலிஸ்டிக் தாக்குதலை நடத்தினார்கள். 68 மிசைல் சின்ஸ் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து இதுவரை 68 மிசைல்ஸ். ஆகஸ்ட் 31ஆம் தேதி கடந்த 10 நாட்களுக்கு முன்பு டெல் அவியினுடைய மையப்பகுதியில் பெரும் நாசகார விளைவுகள் அல்கஸ் அதாவது அஸ்கலான் பகுதியிலே ஹைஃபா வித் ட்ரோன் மூலம் தாக்குதல் அதாவது நடத்தினார்கள். இந்த நிலையிலே ஆகஸ்ட் 30 இதற்கு பழிவாங்குவதற்கு சனாவிலே ஏராளமான பேர்களை அவர்கள் சனாவில் மட்டும் இஸ்ரேல் அதாவது ஹவுதிகளுடைய பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கொல்லப்பட்டார். போர்ட்போலியோ கொல்லப்பட்டிருக்கிறது. 11 பேருக்கு மேல் அழிக்கப்பட்டார்கள். இதற்கு UN செக்யூரிட்டி கவுன்சில் உளவை சொன்னதாக அமெரிக்காவிடம் சொல்லியிருக்கிறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியிருந்திருக்கிறது. ஹவுதியினுடைய இந்த கிளஸ்டர் பாம், அதனுடைய பெயர் சமத் 4 ட்ரோன்ஸ் இஸ்ரேல்ஸ் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் அடிக்கப்பட்டு எவ்வளவு பேர் மரணித்தார்கள் என்ற செய்தி இல்லை. 3 ட்ரோன்கள் பென்கூரியன் ஏர்போர்ட்டில் விழுந்திருக்கிறது. இதில் பெரிய ஆபத்து என்னவென்றால் சப்தம் வராமல் தாக்கியதில் 2 பேர் காயமுற்றதாக சொன்னார்கள். பல பேர் இறந்திருக்கலாம். அதே போன்று அல் கதர் போன்றவைகள் அபாதத் ஃபோர்ட்டில் இன்னும் சில ஸ்டேஷன்களை குறிவைத்து வீசப்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் UN மெம்பர்ஸ் த ஸ்பை ஃபார் US
ஃபார் அக்ரஷன் என்ற செய்தியை ஏஎஃப்பி தெரிவிச்சிருக்கிறது. ஆகவே இன்றைய செய்திகளின் மூலம் நிறைய விஷயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். பெஞ்சமின் நித்தானியாவுக்கு எதிராக போர் செய்வதை தடுக்க வேண்டும், அதே போன்று ஹவுதிகளுடைய தாக்குதல், அதே போன்று வெஸ்ட் பேங்க் இணைப்பு, ஆப்ரஹாம் அக்காடு இன்னைக்கு அழிய போகிறது, DWO போஸ்ட் வார்க்கு அப்புறம் திட்டங்கள், இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.